கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளார வராங்க, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம், ஃபாரெக்ஸாக இருக்கலாம், எந்த மார்க்கெட்டாக இருந்தாலுமே சரி, அவங்க மார்க்கெட்டுக்குள்ளார என்டர் ஆகிறாங்கன்னா அது என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றிட்டு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா முனேஹிசா ஹோமா அப்படிங்கிற ஜப்பானை சேர்ந்த ஒரு ரைஸ் ட்ரேடர் தான். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைஸோட ட்ராவல், அதாவது ப்ரைஸ் எப்படிலாம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு முன்னாடி நம்ம எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் சார்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாம்பிள் இந்த லைன் சார்ட்டில் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸாக இதை எடுத்துக்கிறேன் அண்ட் ஒய் ஆக்சிஸாக இதை எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியடாக எடுத்துக்கிறோம் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கே ஒவ்வொரு நாளும் நடந்த ப்ரைஸ், எக்ஸாம்பிள் இங்கே டிசிஎஸோட ஷேர் இருக்குது, இது ஒவ்வொரு நாளும் க்ளோசிங் டேட்டா அப்படிங்கிற ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3500 rupees ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 3800 rupees இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது லைன் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி டே க்ளோசிங் பிரைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது இது லைன் சார்ட் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த லைன் சார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண ஒரு பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் சார்ட். பட் இதில் பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது. இந்த சார்ட்டையே கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு நாளோட ஹையஸ்ட் ப்ரைஸ் லோயஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது இந்த சார்ட்டை பார்த்தாலே. அப்படின்னும் போது இதை வந்து அடுத்த வருஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் சார்ட் அண்ட் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக உருவானுச்சு. அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டில் நம்ம 3500 rupeesல ஒரு ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னு எடுத்திருக்கோம். பட் இந்த டேட் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ப்ரைஸை நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3400 rupeesல இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சின்னதாக கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் க்ளோஸ் ஆனது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா 3500, இது க்ளோசிங் டேட்டா. ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 3800 rupees வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். 4 டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ, இந்த 4 டேட்டாவை எடுத்து ஒரு கேண்டிலாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா இந்த ஓப்பனையும் க்ளோஸையும் ஜஸ்ட் என்ன பண்ணிடுறோம்னா ஒரு பாக்ஸாக கனெக்ட் பண்ணிடுறோம். அது ரெக்டாங்கிளாக நமக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸில் இருந்து லோ வரைக்கும் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு அப்படிங்கிறதும் அண்ட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு லைனாக கொடுத்துட்றோம். இது பார்க்கும்போது ஒரு கேண்டில் மாதிரியே, ஒரு மெழுகுவத்தி மாதிரியே இருக்கிறதுனால அது நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே இருக்கிறது விக் ஆஃப் த கேண்டில், அதாவது ஹை லோ இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா விக் ஆஃப் த கேண்டில் அல்லது ஷேடோ ஆஃப் த கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் அப்படின்னு 2 பேட்டர்ன் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்துட்டு கீழே ஓப்பன் ஆகி மேலே போய் முடிஞ்சிச்சுன்னா அது புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதே கேண்டில் மேலே ஓப்பன் ஆகி கீழே முடிஞ்சுன்னா அது பியரிஷ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம், ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது. இதில் நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கிளிக் பண்ணுறேன், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் அப்படிங்கிறதும் ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். பர்டிகுலராக அந்த கேண்டில் கிளிக் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். அப்போ ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே ஓப்பன் ஆகிட்டு அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1217 முடிச்சிருக்காங்க. அப்போது கீழே ஓப்பன் ஆகி மேலே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதுக்கான மீனிங் உங்களுக்கு. அப்போது ஓப்பன் ஆன ப்ரைஸை எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 870 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது 908 நியரில் வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது முடிச்சிருப்பாங்க. அப்போது கீழே ஓப்பன் ஆகி மேலே போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மீனிங். இந்த ஷேடோஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது லோயர் ஷேடோ அப்படிங்கிறதும் எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது அப்பர் ஷேடோ அப்படின்றது இருக்கும். இந்த க்ரீன் கலர் பொறுத்த வரைக்கும் கீழே ஓப்பன் ஆகி மேலே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த க்ரீன் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பையர் டாமினேட் பண்ண ஒரு கேண்டிலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், பையர் வாங்கியிருக்காங்க, பையர் ஹெவியாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மீனிங் எடுத்துக்கிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே நெகட்டிவ் கேண்டில் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கும், மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது மீனிங். அப்போது அது என்ன இருக்குன்னா ரெட் கலரில் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஹை மேலே இருக்கும் அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது நம்ம பார்க்குறோம்.
அப்போது ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது பியரிஷாக இருக்குது, செல்லர் டாமினேட் பண்ண ஒரு கேண்டில், அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா செல்லர் டாமினேட்டடாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஸோ அப்போது இந்த 2 கேண்டில் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்ததை பொறுத்த வரைக்கும் கேண்டில்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், டபுள் கேண்டில் ஸ்டிக் அண்ட் ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான அக்யூரசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ட்ரெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அது என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம எஜுகேட் ஆகிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். மீண்டும் அனதர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.